Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம கமர்கட் ஆர் கல்கோனா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவ முடியல அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுக்கிட்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் அளந்து வச்சுக்கோங்க. நமக்கு 2 கப் வருது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை வறுத்து எடுத்துடலாம். நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுவுமே சேர்க்க வேணாம். வெறும் ஒரு எம்டி கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை போட்டு வறுத்துடலாம். இது வந்து கலர் மாறக்கூடாது. லைட்டாக ஹீட் ஆனால் போதும், கலர் மாறுற அளவுக்கு வறுத்துடாதீங்க. அப்படி இது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா கடையில் வந்து டெசிகேட்டட் கோகோனட் விற்கும், அதையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொப்பரை தேங்காய் இருக்குது இல்லையா, கொப்பரை தேங்காய் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு லைட்டாக ஹீட் பண்ண இதே மாதிரி லைட்டாக வறுத்துட்டா நம்மளோட தேங்காய் ரெடி ஆயிரும். மோஸ்ட்லி இதை வறுக்கும் போது ஸ்டவ்வை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளைப்பாகுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம 2 கப் தேங்காய் அளந்து வச்சோம் இல்லையா, அதே அளவு வந்து வெல்லம் போட்டுக்கலாம். 2 கப் தேங்காய்க்கு 2 கப் அளவு வெல்லம். அதே கப்பில் கொஞ்சோண்டு தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கலாம். தண்ணிக்கு வந்து அளவெல்லாம் கிடையாது, இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும் அவ்வளோ தான் தண்ணி ஊற்றணுன்ட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து மட்டும் விட்டுருங்க போதும். ஸோ இப்போ வந்து நம்மளோட வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால இதோட ஸ்வீட்னஸை வந்து அது தூக்கி கொடுக்கும் நல்லா. அடுத்து வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆஃப் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஒரு எம்டி கடாயில் வந்து நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம்ல வெல்லம், அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த வெல்லம் வந்து நல்லா கொதிக்கட்டும். சைடில் வந்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட பாகு வந்து பதம் பார்க்குறதுக்கு வந்து அந்த தண்ணி தான் யூஸ் ஆகும். இந்த பாகுக்கு வந்து பதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பதத்தை வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கமர்கட் கல்கோனா வந்து சூப்பராக வந்துடும். பதம் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த கொதிச்சிட்ருக்குல்ல பாகு, இந்த பாகை வந்து கொஞ்சோண்டு எடுத்து இந்த தண்ணியில் ஊற்றி பார்க்கணும். ஊற்றி லைட்டாக கலக்கி பாருங்கள். இப்போ வந்து இது நல்லா கரையுது. இந்த மாதிரி கரையக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ வந்து இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம்.
இப்படி லைட்டாக ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு வரணும். அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். இதோ பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். எதுக்கும் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையில் எடுக்க வரணும். நல்லா சூப்பர். இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி துருவி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த பதம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக இந்த பதத்துக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடியோ இல்லை 2 மினிட்ஸ்க்கு அப்புறமாவோ நம்ம வந்து இந்த தேங்காவை சேர்த்தோம் அப்படின்னா சரியாக வராது. கரெக்டாக அந்த பதத்தப்போ சேர்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்மளோட தேங்காயை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளோட கடாயில் வந்து அந்த தேங்காய் வந்து சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப க்ரீமியாகவும் இருக்காது, ரொம்ப கட்டியாகவும் இருக்காது. இந்த மாதிரி வரும், ஒட்டாமல், கடாயில் ஒட்டாமல். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி உருட்டிடலாம். இது வந்து சூடாக இருக்கும் போதே உருட்டிடணும், இல்லைனா ரொம்ப கட்டியாயிரும், சுத்தமாக எடுக்கக்கூட முடியாது. உருட்டும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும். அதனால கையில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க. கை ஃபுல்லாக நெய் சேர்த்துக்கோங்க. அப்போனா சூடு தெரியாது. நெய்யே இல்லாட்டி எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த மாதிரி நல்லா உருட்டினீங்க அப்படின்னா அந்த நெய்யோட ஸ்மெல்லும் வரும் சூப்பராக. அண்ட் நம்ம கைக்கு வந்து சூடாமலும் இருக்கும். ரொம்ப அழுத்தியெல்லாம் உருட்ட வேணாம், சும்மா மேலாப்பில் உருட்டினாலே அந்த ஒரு ஷேப்புக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம உருட்டியாச்சு. உருட்டி ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை, இப்படி தூக்கி கீழே போட்டால் பயங்கரமாக சவுண்ட் வரும். வெளியே மட்டும்தான் லைட்டாக ஹார்டன் ஆகிருக்கும், பட் உள்ளே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இந்த கமர்கட் இல்லாட்டி கல்கோனாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கெட்டு போக்காமல் இருக்கும். அண்ட் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அது ஹார்டன் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நாங்கள் உருட்டிகிட்டு இருக்கும் போது இது வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ பாருங்கள், எடுக்க கூட வரல. அதனால இதை வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு போய் ஸ்டவ்வில் வைக்கலாம். இப்போ வந்து இது ஸ்டவ்வில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். மறுபடியும் அந்த வெல்லம் வந்து லைட்டாக இலகி திருப்பி கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஈஸியாக எடுத்துடலாம். முன்னாடி எடுக்கவே முடியல பாருங்கள், இப்போ ஈஸியாக எடுத்துடலாம். அது லைட்டாக ஹீட் ஆகணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஈஸியாக அப்படியே வந்துடும். இப்போ இதை வந்து மறுபடியும் உருட்டி வச்சிடலாம் அதே மாதிரி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்பவே சூடாக இருக்கும், அதனால நெய் போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. மறுபடியும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ தான் உருட்டணும். இதை போட்டாலே இதுவே வந்து நல்லா சவுண்ட் வரும்.
எவ்வளோ ஹார்டனாக இருக்க மாதிரி சவுண்ட் வருது பாருங்கள். ஆனால் அமுக்குனா எப்படி அமுங்குது பாருங்கள். சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், கமர்கட் இல்லாட்டி கல்கோனா ரெசிபி வந்து முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.